நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் அவசர தேவையற்ற பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீட்புப் பணி நடைபெறுவதால் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டம் எங்கப்புழா பகுதியில் சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிப்பு செய்யப்படுகிறது. வயநாட்டில் சூரக்கல், முண்டக்கையில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதால் இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 277ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் 98 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதால் வயநாட்டிற்கு தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்வதை தடை செய்வதற்கு கண்காணிக்கப்படுகிறது. தேவையற்ற பயணங்களை மக்கள் தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டம் எங்கப்புழா பகுதியில் சோதனைச் சாவடி அமைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வயநாட்டின் சூரக்கல், முண்டக்கையில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது தேவையற்ற பயணத்திற்கும் வயநாடு பகுதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீட்புப் பணிகள் 2 பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? லாவண்யா, தற்போது நீங்கள் குறிப்பிட்டபடி மீட்பு பணிகளானது தற்போது வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை அந்த தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணிகளும் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் அந்த கனரக மீட்பு வாகனங்கள் எல்லாம் தற்போது இந்த முண்டக்கை பகுதிக்கு தற்போது செல்ல தொடங்கியிருக்கிறது. இதனால் இந்த மீட்பு பணிகள் தற்போது வேகம் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்த செய்தியாளர் சந்திக்கும் போதும் அவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அனாவசியமாக தேவையற்றவர்கள் இந்த வயநாடு பகுதிக்கு வர வேண்டாம், இவர்கள் வருவதனால் அங்கு இந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் இந்த தேவைக்கு இந்த அவசர ஊர்திகள் எல்லாம் செல்வதில் பெரும் பிரச்சனை இருக்கிறது. இதனால் தேவையற்றவர்கள் இந்த பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். தற்போது வயநாட்டுக்கு அதாவது அவசர இல்லாத எந்த ஒரு பணிகளுக்கும் அங்கு வயநாட்டுக்கு வர வேண்டாம் என்றும் தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல பகுதிகளில் தற்போது இந்த செக் போஸ்ட் ஆனது அமைக்கப்பட்டு அதாவது தேவையற்ற பயணங்களுக்கு வருபவர்களை தடுத்து நிறுத்தி பின் அப்படியே அவர்களை திருப்பி அனுப்பும் பணியையும் தற்போது கேரள காவல்துறையினர் தொடங்கியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி முகிலன்.